எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் திமுகவுக்கு எதிராக என்ன வேணும்னாலும் பேசலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அதாவது அட்டென்ஷன் சீக்கிங்காக அவதூறு பரப்பலாம், பொய் பேசலாம், சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் திமுகவை கோத்து விடலாம், சாபம் விடலாம், பித்தலாட்டங்களையா பேசி தள்ளலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவரோட நிலைமைங்கிறது அப்படி இருக்குது. ஒரு பக்கம் திமுக வேற வச்சு செய்த 10 தோல்வி பழனிசாமி இன்னும் பல தோல்விகளை பார்க்க இருக்கிற பழனிசாமின்னு அவங்க பல்லமா அட்டாக் பண்றாங்க. அந்த பக்கம் இந்த அனில்னா வேற இவரை ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல. அவரை பத்தியெல்லாம் நான் எதுக்குங்க பேசினா, எங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டிய. அவர் தான் ஆல்ரெடி மக்களால் நிராகரிக்கப்பட்டாரு. பழனிசாமி பத்தியெல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு எகத்தாளமா எடப்பாடியார அனில்னா வேற கடந்து போறாரு. இதுக்கு நடுவில் சிக்கிட்டு அந்த பக்கம் எடப்பாடியார் படாத பாடுபடுறாரு. அதனாலதான் அட்டென்ஷன் சீக்கிங்காக திமுக மேல என்ன அவதூறு வேணாலும் பரப்பலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. குறிப்பா திமுக தலைவர் ஸ்டாலினை பத்தி என்ன வேணும்னாலும் பேசலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அப்படித்தான் 4 நாளைக்கு முன்னாடியே அவர் மேல ஒரு அவதூறை பரப்புறதுக்கு எடப்பாடியார் முயற்சி பண்ணியிருந்தாரு. ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? முன்னாள் முதல்வரும் ஸ்டாலினின் தகப்பனாருமான கலைஞர் கருணாநிதியை வீட்டு சிறையில் வச்சிருந்தார் தெரியுமா அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பு முயற்சி பண்ணாரு. ஆனா அது வெகுஜன மக்கள் மத்தியில் பெருசா எடுபடல. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு அப்பா மகன் உறவுக்கு சரியான உதாரணம்னாவே அது கலைஞரும் ஸ்டாலினும் தான். அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு நல்லாவே தெரியும். சமகால உதாரணம். ஒரு அப்பா மகன் உறவுங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு அப்பா கிட்ட மகன் எப்படி நடந்துக்கணும், மகன் அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு சமகால சரியான உதாரணம்னா அது கருணாநிதியும் ஸ்டாலினும் தான். அது வெகுஜன மக்களுக்கு தெரியுங்கிறதுனால அது மக்கள் மத்தியில் பெருசா எடுபடல. ஸோ அடுத்த அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து சாபம் விட்டுருக்கிறாரு. கொரோனா காலத்துல மட்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவரு போயே சேர்ந்திருப்பாருன்னு ஒரு சாபத்தை விட்டுருக்கிறாரு. எடப்பாடியார் என்னமோ அதை தன்னோட நிர்வாகத்திறனை காட்டுற விஷயங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தாருன்னு வைங்க. திமுக பல சாதனைகளை செஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அளவுக்கு அவங்க சாதனை பண்ணியிருக்கிறாங்களா, என்ன அளவுக்கு அவங்க கிட்ட நிர்வாகத்திறன் இருந்திருக்குதா? ஏன்னா என் காலத்துல புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனான்னு ஏகப்பட்ட இயற்கை பேரிடர்கள் வந்தது. அதையெல்லாம் நான் எவ்வளவு திறமையா கையாண்டு மக்களுக்கு நல்லது பண்ண தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரிடர் இவங்க ஆட்சியில் வந்துச்சா? புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனா மாதிரியான எந்த இயற்கை பேரிடரும் திமுக ஆட்சியில் பெருசா வரல. அப்படியெல்லாம் வந்திருந்தாதான் அவங்களுடைய உண்மையான நிர்வாகத்திறன்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் கொரோனா வந்திருந்தா ஸ்டாலின் கொரோனாவிலேயே போயிருப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. திரும்பவும் சொல்றேன், எடப்பாடியார் என்னமோ தான் ஒரு பெரிய நிர்வாகின்னு காட்டிக்கிறதுக்காக தான் இந்த இத்து போன கதையை சொன்னாருன்னு வைங்க. ஆனா உண்மையில இது எடப்பாடியாருக்கே ஆப்படிக்கிற விஷயம். அவர் விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் ரெட்டலைக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. அதுல அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே உண்மையிலேயே இவர் 4.5 வருஷமா எண்ணத்தை கிழிச்சாரு. இவர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள்ல இருந்தெல்லாம் மக்களை எப்படி அப்படியே திறமையா ஆட்சி நடத்தி கவனிச்சாரு, கிழிச்சாருங்கிறத பத்தி பேசிட்டு போயிடுவான். அதாவது எடப்பாடியார் காலத்தில் 2 பெரிய புயல்கள் வந்தது. பெரிய புயல் பாதிப்பு நடந்தது. ஒன்று இந்த கஜா புயல், இன்னொன்று தானே புயல். இது 2லையும் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் இவர் எந்த நிவாரணத்தையும் ஒழுங்காக யாருக்குமே கொடுக்கல. கஜா புயல்ல தஞ்சாவூர்ல தென்னை மரங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட போது அதற்கு உரிய நிவாரணம்லாம் எடப்பாடியார் கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. பணம் என்ன மரத்திலேயே காய்க்குதுங்கிற மாதிரியே தான் எடப்பாடியார் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. தென்னை மரமா? அது என்ன, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற எதுவும் பெரிய பில்டிங்கா, பெரிய ஊரா, தஞ்சாவூரா? அது இப்படியே தருமபுரிக்கு வடக்கால இருக்குதா, தெற்கால இருக்குதா? வடக்கால இருந்தா அதை கர்நாடகாக்காரன் பார்த்துக்கலாம், நாம என்னத்தை பார்க்கறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பதில் பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர எடப்பாடியார் சீரியஸா அதுக்கு நிவாரணம்னு எதையும் கொடுக்கல. சரி, அதெல்லாம் கூட விடுவான். இவர் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணிக்கிறார்ல, கொரோனா பாதிப்புல நான் என்ன அர்த்தம் தெரியுமான்னு. உண்மையிலேயே கொரோனாவுக்கு இவர் பண்ணது என்ன? இவர் ஆட்சி காலத்துல தான் கொரோனா வருது, பெரிய அளவுக்கு லாக்டவுன் போடுறாங்க. 1 மாசத்துக்கு பக்கமா முழுமையான லாக்டவுன் அமல்ல இருக்குது. அந்த சமயத்துல இவர் மக்களுக்கு செஞ்சது என்னன்னு நான் கேட்கிறேன். 1000 ரூபாய் காசு, வெறும் 1000 ரூபாயை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த கொரோனாவையே ஓட்டிட்டாரு. திமுக 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன போதெல்லாம் சட்டம் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏங்க பணம் என்ன மரத்துலையாங்க காய்க்குது? உங்களுக்கு தெரியாதா கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்குதா இல்லையான்னு? கொரோனா காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லைங்க, எங்கிருந்துங்க கொடுக்கறது அப்படின்னு இத்து போன பீத்த கதைகளை சொல்லி காலத்தை ஓட்டினாரே தவிர 1000 ரூபாய்க்கு மேலே 5 பைசா கொடுக்கல. அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் கொடுத்த நிவாரணம்ங்கிறது அவ்வளவுதான். அதிகபட்சமாக அப்புறம் ஒரு 7-8 மாதம் கழிச்சு
கழிச்சு பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு. அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதிங்கிற பேரில் தான் அந்த 2500 ரூபாயும் கொடுத்தாருன்னு வைங்க. ஆனால் அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு அடுத்த 2 மாதத்தில் எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனை முன்னிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு. திரும்பவும் சொல்கிறேன், அந்த சமயத்தில் எலெக்ஷன் மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்த கொரோனாவுக்கும் இவர் கொடுத்த நிவாரணம்ங்கிறது 1000 ரூபா. வெறும் 1000 ரூபாயை கொடுத்து தான் 5 வருஷத்தை ஓட்டிட்டு போனார் எடப்பாடியார். இதைத்தான் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு திரிகிறாரு எடப்பாடியார். அதுவே திமுக அரசு 2வது கொரோனாவில் தான் பதவி இருக்குது. ஃபர்ஸ்ட் கொரோனாவை விட லாக்டவுனுங்கிறது 2வது கொரோனாவில் தான் சிவியர். கிட்டத்தட்ட 15 நாள் வீட்டை விட்டு யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னெலாம் ஆர்டர் போட்டு கடுமையான லாக்டவுன் அமல்படுத்தப்பட்ட காலம். ஸ்டாலின் பதவி ஏற்றதே கொரோனா லாக்டவுனில் தான் வைங்க. அதுவே திமுக அரசு என்ன பண்ணுச்சு, அந்த சமயத்தில் எக்கானமியே ஃபங்க்ஷன் ஆகலை, யாருமே வெளியில் வரல, இந்தியா முழுக்கவே சிவியரான லாக்டவுன் தான். எக்கானமியே ஃபங்க்ஷன் ஆகல, கவர்மெண்ட்டுக்கு வருமானம்னு எதுவும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் பதவி ஏற்ற உடனே 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணார். அவர் நினச்சிருந்தா அதை கொடுக்காம கூட தவிர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 8 வரைக்கும் எலெக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் கஜானா காலி ஆயிடுச்சு, ஏற்கனவே இருந்த அரசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லி கூட அந்த நிவாரண நிதியை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அது ஓட்டரசியல் அவங்களுக்கு பெருசாலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், 8 வரைக்கும் எலெக்ஷனே இல்லை. இப்போ இன்னைக்கு தான் எலெக்ஷனு. இப்போ அந்த 4000 ரூபாய் ஓட்டரசியலில் ஒர்க் அவுட் ஆக போகுதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஸ்டாலின் அதை செஞ்சார். ஏன்னா ஓட்டரசியலுக்கு அப்பாற்பட்டும் சில விஷயங்களை மக்களுக்கு செஞ்சாகணும். கொரோனா லாக்டவுனில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும்போது வருமானம் இருக்காது, குறைஞ்சபட்ச உதவியாவது அரசாங்கம் செய்யணுங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் ஸ்டாலின் அதை செஞ்சார். எடப்பாடியார் அப்படி எதையுமே செய்யல. கேட்டால் நான் திறமையாக நிர்வாகம் பண்ணி அறுத்து தள்ளுன்னு கூசாமல் புளியிட்டு திரிகிறாப்புல. ஸ்டாலின் அரசு அன்னைக்கு கொடுத்த அந்த 4000 ரூபாங்கிறது தான் உண்மையான நிர்வாக திறனுக்கான, உண்மையான மக்கள் நலனில் அக்கறை இருக்கிற அரசுக்கான ஒரு சிறப்பான உதாரணம். சும்மா பணம் என்ன மரத்திலேயே காய்க்குதுன்னு இத்து போன பீத்த கதை சொல்கிறதுக்கெல்லாம் அரசியல் தலைவர் தேவையில்லை. உண்மையான மக்கள் நல அரசுங்கிறது திமுக அரசு தான். எடப்பாடியாருக்கெல்லாம் அதை பற்றி பேசுறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஒட்டுமொத்த அந்த அதிமுக கும்பலுக்கே எந்த யோகியதையும் கிடையாது. எடப்பாடியாருக்கு மட்டும் அந்த யோகியதை எங்கிருந்து வரும்னு நான் கேட்குறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடியார் பேசுனது உண்மையிலேயே அவருக்கே ஆப்படிக்கக்கூடிய விஷயம்தான். ரெட்டலைக்காரங்க இருக்கிறாங்கல்ல, தீவிர ரெட்டலைக்காரங்க, எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டால் அதை செய்வார் இதை செய்வாருன்னு சீரியஸாகவே நம்பிக்கிட்டு இருக்கிற தீவிர ரெட்டலை ஆதரவாளர்களே இவர் பேச்ச கேட்டாங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம்தான். ஏன்னா எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, ஏன் ஆட்சியில் தான் எல்லா இயற்கை சீற்றமும் வந்துச்சு, புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனா, இந்த மாதிரியான எல்லா இயற்கை பேரிடரும் ஏன் ஆட்சியில் தான் வந்தது, ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்லலை, அவரே தான் சொல்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லாம் வரும், இயற்கை உங்களை சித்திரவதை பண்ணோம், அதிலிருந்து நான் உங்களை திறமையாக காப்பாற்றுவோம் பாரு அப்படின்னு அவரே தான் சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வரவே வேண்டாம், ஒரு 50-60 சீட்டோட எப்பயும் போல எதிர்கட்சியாகவே இருங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டே இருக்கட்டும், இயற்கை பேரிடர்களே வராமல் இருக்கட்டும், நாங்களாவது நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க. அதிமுக ஆதரவாளர்கள் நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே அப்படித்தானே நினைப்பாங்க. வெளியில் போகிறத எதுக்கு வேட்டியில் எடுத்து விட்டுக்கணும்? எடப்பாடியாருக்கு ஓட்டை போட்டு எதுக்கு எங்கேயோ போகிறத எடுத்து நம்ம வேட்டிக்குள்ளே விட்டுக்கணும்னு கேட்குறேன். எடப்பாடியாருக்கு ஓட்டை போட்டு இயற்கை அழிவுகளை எல்லாம் எதுக்கு நாமளே வலுக்கட்டாயமாக கொண்டு வரணும்னு கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி சாபம் விடுற அளவுக்கெல்லாம் நான் முட்டா போய கிடையாது. எடப்பாடியார் சொன்னார், அதை கேட்டு வெகுஜன மக்கள்லாம் அப்படித்தானே நினைப்பாங்கன்னு சொல்ல வர்றேன், அவ்வளவுதான். அதனால் அதிமுக ஆதரவு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் எடப்பாடியாருக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத பற்றி ஒரு வகுப்பெடுத்து அவருடைய பேச்சை சரி பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் எப்பவும் போல் எதிர்கட்சியாவது வரலாம். இல்லைன்னா கஷ்டம், நெம்ப கஷ்டங்கிறேன். அப்புறம் அனில்னா நேற்று தேர்தல் பிரச்சாரத்துக்காக திருநெல்வேலிக்கு போயிருக்கிறாரு. திருநெல்வேலியோட சேர்த்து தூத்துக்குடியில் ரோட் ஷோவெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. வழக்கம் போல் விபத்துக்கள்லாம் நடந்திருக்குது. சில பேர் காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ரத்த காவெல்லாம் வாங்கியிருக்குது. இதை பற்றியெல்லாம் நாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களோட விருப்பம். ஒரு வெத்து வேட்டு சினிமாக்காரனை வேடிக்கை பார்க்க போய் காயம் படணுமா, உயிர் போகிற அளவுக்கு ஆபத்துக்குள்ளே போய் சிக்கிக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க தான் யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். அதெல்லாம் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அவங்க விருப்பம், அவங்க உரிமை, அவங்களுக்கே அவங்க உடல் உயிர் மேலே எந்த அக்கறையும் இல்லைங்கிற போது நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?
வழக்கம் போல விஜய் பேச்சை பத்தி மட்டும் பேசுவான். அதாவது விஜய் நான் வச்ச ஒப்பாரியை பத்தி மட்டும் பேசுவான். ஏன்னா நேத்தாங்க அதுதான் நடந்தது. ஒப்பாரி ஒப்பாரினா ஒப்பாரி, அப்படி ஒரு ஒப்பாரி. என்ன பிதுக்குறாங்க, நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்க, எண்ணெயை அழிக்கிறதே வேலையா வச்சுக்கிட்டு திரியிறாங்க. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு ஒரே ஒப்பாரி சத்தம் மட்டும்தான் அங்க. ஆக்சுவலா விஜய் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் ஆகிறது இல்ல. இந்த திட்டங்களை பத்தி பேசி எனக்கு ஓட்டு போட்டா நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வேங்கிறத பத்தி அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப பேசி அதன் மூலமா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம்ங்கிற முடிவுக்கு அவர் தெளிவாக வந்துட்டாரு. ஏன்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முழுமையான தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இது வரைக்கும் இந்த வெத்து வேட்டு விஜய் வெளியிடவே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்து செய்ய போற முழுமையான விஷயங்கள் இதுதான் அப்படின்னு ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையை இது வரைக்கும் இந்த வெத்து வேட்டு விஜய் வெளியிடவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் பேசி ஜெயிக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகிறது இல்லை. வேற ரூட்ல போவோம்னு வேற ரூட்டுக்கு தயாராயிட்டாருன்னு தான் அர்த்தம். ஒருவேளை கடைசி நேரத்தில் முழுமையான தேர்தல் அறிக்கைன்னு எதையாவது சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே சொன்னோம்னா மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் கடைசி நேரத்தில் ஓட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு யோசிச்சு வச்சிருக்கலாம். வரும் நாட்களில் முழுமையான தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இந்த வெத்து வேட்டு விஜய் வெளியிடலாம்னு வைங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு வைங்க. ஆனால் அதில் அவருக்கு நம்பிக்கை கிடையாதுங்கிறது நாம் முழுமையாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள்ங்கிறது அப்படித்தான் இருக்குது. ஒப்பாரி நேத்து முழுமையான ஒப்பாரி. என்னென்ன பண்றாங்கன்றீங்க, எனக்கு எதிராக அநியாயம், என்ன என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, கரூர் விஷயத்துல என் மேல பழி போடுறாங்க, கரூர் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு ஊருக்கே தெரியும், என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் எனக்கு எதிராகவே தூண்டி விடுறாங்க, இதெல்லாம் திமுகவின் திட்டமிட்ட சதின்னு ஒரே ஒப்பாரி. அந்த பேச்சு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது கரூரில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன் படத்துக்கு எதிராக யார் செயல்படுறதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கே தெரியும்னா எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீர் பேச வர்றீர, என்ன கூந்தலுக்கு நீர் பேச வர்றீருன்னு நான் கேட்குறேன். எல்லாமே எங்களுக்கே தெரியுமே, அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீர் வீட்டை விட்டு வெளியே வர்றீர? வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்க வேண்டியது தானே? சொல்லி தொலைய, கரூரில் என்னதான் நடந்தது சொல்லி தொலை, உன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒரு விஷயத்த சொல்லி தொலை. கரூர் விஷயத்துக்கு நீ இது வரைக்கும் பொறுப்பா எதையும் பேசி தொலைற. சரி, அந்த பொறுப்பை தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நீ கொடூரமான கோமாளி, நீ எந்த விஷயத்துக்கும் பொறுப்பாலாம் பதில் சொல்ல போறதே கிடையாது. உன் பொட்டாட்டி விஷயத்திலேயே நீ பொறுப்பா எந்த பதிலையும் சொல்லங்கிற போது உங்ககிட்ட இருந்தெல்லாம் அதை எதிர்பார்க்கறது நான்சென்ஸ் தான். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாவே புரியுது. உன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு உன்னை சொல்லி தொலைய, கரூர்ல என்னதான் நடந்தது சொல்லி தொலைய. இல்லைன்னா ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிய, நீதி வெல்லம் கூந்தல் வெல்லும்னு, அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை கடந்து போ. அதை விட்டுவிட்டு நீ எதுவும் சொல்லவும் மாட்ட, எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப, என் மேலே பழி போடுறாங்கம்ப, அடுத்தவங்க உன் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லியே நீ அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்பிட்டு இருப்ப. என்னையா இதெல்லாம் அயோக்கியத்தனா? அணில் குஞ்சுகளா, புரிஞ்சுக்கடா, இதெல்லாம் விஷம். அதுவும் சாதாரண விஷம் இல்லை, வேடிக்கை பார்த்தாலே போதும் நமக்குள்ளே வந்து இறங்கிடுற விஷம். பார்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க, இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் நாரணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி என் குடும்பத்தை வச்சு என் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு இன்னொரு ஒப்பாரியை வச்சாப்புல பாருங்க. அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஷூவில் சிரிச்சா ஷூவுக்கு தான் கேவலம், வேற என்னத்தை சொல்றது? அதாவது இவர் மனைவி இவருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறாங்க, இவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது, இவரோட இனிமேல் எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகுது. இப்போ இந்த விஷயத்தை பேசுனா இது எப்படி அவதூறு ஆகும்? அணில் குஞ்சுகளா, பதில் சொல்லுங்கடா. இந்த விஷயத்தை பொதுஜனம் பேசுனா அது எப்படி அவதூறு ஆகும்? அது எப்படி திமுகவின் சதி ஆகும்? இதுல எது உண்மை எது பொய்ன்னு கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது? அந்த ஆளுக்கு தானே இருக்குது. அதை தான் கேட்குறான். கிளியர் பண்ணி தொலை. உன் மனைவி உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனது உண்மையா இல்லையா? இன்னொரு நடிகையோட தொடர்பு இருக்குது, அதன் காரணமாக தான் இவர் மேலே நான் இந்த வழக்கையே தொடுத்துருக்கிறேன், எனக்கு விவாகரத்து வேணும்னு அந்த அம்மா கேட்குறது உண்மையா பொய்யா? உண்மைன்னா அது எப்படி அவதூறாகும்? அது உண்மைன்னா அப்போ பேச தான் செய்வாங்க, பொதுமக்கள் பேச தான் செய்வாங்க. அதுக்கு திமுக என்ன பண்ணோம்? உன் யோகித கூந்தல் என்ன, பொண்டாட்டியவே வச்சு வாழ வக்கில்ல, நீ நாட்டை காப்பாற்ற போறியான்னு கேட்க தான் செய்வாங்க. நான் கூட கேட்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது.
பொய்ன்னா அதை நீ தான் சொல்லணும். அது பொய், அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பாரு, நானே என் மனைவியும் ஒன்றா தான் வாழ்கிறோம்னு வெகுஜனத்துக்கு காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், அது உண்மைன்னா மக்கள் பேச தான் செய்வாங்க. அது எப்படி அவதூறாக? அதே மாதிரியே அந்த அம்மா இன்னொரு நடிகையை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போனே இல்லை, அது என்ன? அதில் எது உண்மை எது பொய்ன்னு நீ தான் சொல்லணும். உங்கள் 2 பேர்த்துக்கு தான் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்கள் 2 பேர்த்துக்கு தான் இருக்குது. அது உண்மைன்னா அது எப்படி அவதூறாகும்? அதை பற்றி பேசுறது வெகுஜனம் பேச தான் செய்யும். வெகுஜனம் அதுவாக எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேச தான் செய்யும். ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் நண்பர்கள் தான் அப்படின்னா அதை விளக்க வேண்டிய கடமை உனக்கு தான் இருக்குது. நீ எதையும் செய்ய மாட்ட, ஆனால் ஒப்பாரி மட்டும் வைப்ப, அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்புவ. என்ன இது அயோக்கியத்தனம், என்ன இது பித்தலாட்டம்னு நான் கேட்குறேன். ஒரு நடிகையோட உனக்கு உறவு இருக்கிறது உண்மைனா வெகுஜனா அதை பற்றி பேச தான் செய்யும். பர்சனல் விஷயம்னெல்லாம் பொதுமக்கள் அதை கடந்தெல்லாம் போக மாட்டாங்க. உன் யோகித கூந்தல் எவ்வளோதானன்னு பொதுமக்கள் பேச தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் திமுக பொறுப்பாக முடியாது, திமுகவால் அதை தடுக்கவும் முடியாது. பொய்ன்னா அதை அழுத்தம் திருத்தமாக வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்குது. அதை விட்டுட்டு ஒப்பாரி கூந்தல்லாம் வைக்காத. ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஓட்டுகளை நக்கிட்டு தான் போகும் பார்த்துக்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.